வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கடற்படை வரலாற்றிலே நடந்த ஒரு மிக தந்திரமான சூழ்ச்சிய பத்தின கதை. ஒரு பழைய ரொம்பவே பலவீனமான கப்பல் அதோட காலத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலை ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டு எப்படி மூழ்கடிச்சுது வாங்க பார்க்கலாம். இது வெறும் ஆயுதங்கள் மோதின போர் கிடையாதுங்க. இது புத்திசாலித்தனத்தோட போர். கடலுக்கடியில நடந்த ஒரு செஸ் கேம்னு கூட சொல்லலாம். சரி வாங்க இந்த ஆட்டம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். எந்த ஒரு நல்ல கதைக்கும் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் வேணும் இல்லையா? நம்ம கதையில அது ஒரு வேட்டைக்காரன் அப்புறம் அதோட இறை. 1971ல இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தப்போ கடல்ல ரெண்டு பெரிய சக்திகள் ஒன்னோட ஒன்னு மோத தயாரா இருந்துச்சு. முதல்ல அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் இந்தியாவோட பெருமை INS விக்ராந்த். அது அப்போ இந்தியா கிட்ட அந்த ஒரே விமான தாங்கி கப்பல். ஆனா அது ரொம்ப பழைய மாடல். அதோட இன்ஜின்ல பிரச்சனை. அதனால ரொம்ப மெதுவா தான் போகும். இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட பயங்கரமான வேட்டைக்காரன் PNS காசி. இது அமெரிக்கால தயாரிக்கப்பட்டது. அதோட ஒரே குறிக்கோள் ஒரே வேலை விக்ராந்த கண்டுபிடிச்சு கடலுக்கடியில அனுப்புறது தான். இந்திய கடற்படைக்கே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. வேகத்துல காசிய ஜெயிக்கவே முடியாது. நேருக்கு நேரா மோதுனா விக்ராந்துக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. அதனால அவங்க பலத்தை நம்பாம புத்திய நம்ப முடிவு பண்ணாங்க. அதுதான் ஒரு பயங்கரமான ஏமாற்று வேலைக்கு ஆரம்பமா இருந்துச்சு. அவங்களோட திட்டம் ரொம்பவே கச்சிதமா இருந்துச்சு. முதல்ல உண்மையான விக்ராந்த யாரும் தெரியாம அந்தமான் தீவுகளுக்கு அனுப்பிட்டாங்க. ரெண்டாவதா தூண்டில் போட்டாங்க. INS ராஜ்பூத்னு ஒரு பழைய போர்க்கப்பலை விக்ராந்த் மாதிரி நடிக்க வச்சாங்க. மூணாவதா ஒரு மாயையை உருவாக்குனாங்க. ராஜ்பூத் கப்பல் விக்ராந்தோட ரேடியோ அலைவரிசையில பேச ஆரம்பிச்சது. கடைசியா அந்த பொய்ய எல்லாரும் நம்புற மாதிரி செஞ்சாங்க. விசாகப்பட்டினம் நகரத்துல ஒரு பெரிய விமான தாங்கி கப்பலுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாட்டு பொருட்களுக்கு ஆர்டர் கொடுத்து காசிய முழுசா நம்ப வச்சாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவ்வளோ கவனமா பிளான் பண்ணியிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஏமாற்று வேலை வெறும் ராணுவ தந்திரம் மட்டும் இல்ல, அது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். பாகிஸ்தான் உளவுத்துறை இதை கேட்பாங்கன்னு தெரிஞ்சே ஒரு மாலுமி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சிட்டி எழுதுற மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த பெரிய பொய்ய முழுமையா நம்ப வச்சது. அவங்க போட்ட தூண்டில் நல்லாவே வேலை செஞ்சது. விக்ராந்த் விசாகப்பட்டினம் துறைமுகத்துல இருக்குன்னு நம்பின காசி 1000 கணக்கான மைல்கள் பயணம் செஞ்சு இந்திய கடற்படை விரிச்ச வலைக்குள்ள நேரா வந்து சிக்கிடுச்சு. ஆனா அதுக்கு தெரியாது அது ஒரு கொடிய காத்திருப்புக்குள்ள நுழையுதுன்னு. வேட்டையாட வந்த புலி இப்போ ஒரு கூண்டுல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு நிலைமை. காசி வரவே வராத ஒரு கப்பலுக்காக விசாகப்பட்டினம் கடல்ல காத்துட்டு இருந்தப்போ நீர்மூழ்கிக்குள்ள இருந்த நிலைமை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி 93 மாலுமிகளுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. அவங்க மெதுவா விஷக்காற்ற சுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. வெளியில எதிரிக்காக காத்துட்டு இருந்தப்போ உள்ளுக்குள்ள அவங்களுக்கு எதிரியே அவங்க சுவாசிக்கிற காற்று தான். நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. காசி காத்துட்டே இருந்துச்சு. டிசம்பர் 3ஆம் தேதி ராத்திரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சது. அப்போதான் கடலோட அமைதி கலைஞ்சது. காசியோட அந்த கொடிய காத்திருப்பு திடீர்னு ஒரு பயங்கரமான வெடிச்சத்தத்தோட முடிவுக்கு வந்தது. விசாகப்பட்டினம் கடற்கரையே அந்த சத்தத்துல அதிர்ந்து போச்சு. BNS காசி அதுல இருந்த 93 மாலுமிகளோட கடலுக்குள்ள மூழ்கி போச்சு. ஆனா அந்த வெடிப்புக்கு உண்மையான காரணம் என்ன? அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மமா இருக்கு. இதுக்கு 4 விதமான தேரி இருக்கு. ஒன்னு, ஏமாற்று கப்பலான INS ராஜ்புத் போட்ட குண்டுகளால அது அழிஞ்சிருக்கலாம். இல்லனா அதுவே வச்ச கன்னி வெடியில அதுவே தெரியாம மோதிருக்கலாம். மூணாவதா நீர்மூழ்கிக்குள்ள டெக்னிக்கல் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம். எது உண்மையான காரணம்னு சரியா தெரியல. ஆனா முடிவு என்னவோ ஒண்ணுதான். வேட்டைக்காரன் அழிக்கப்பட்டான். உண்மையான INS விக்ராந்த் ரொம்பவே பாதுகாப்பா இருந்துச்சு. சாதாரணையா ஒரு பெரிய வெற்றியை பெத்த பிறகு எந்த நாடும் அதை கொண்டாடும். ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகும் இந்தியா பல வருஷமா அமைதியா இருந்துச்சு. அவங்க அதிகாரப்பூர்வமா இந்த வெற்றிக்கு உரிமை கொண்டாடவே இல்ல. ஏன்? அதுக்கு காரணம் இந்தியாவோட முதலில் தாக்க மாட்டோம் பாலிசி. அதாவது நாங்க வலிய போய் சண்டைய ஆரம்பிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அது. காசிய நாங்க தான் மூழ்கடிச்சோன்னு சொன்னா போற ஆக்ரோஷமா ஆரம்பிச்சது நாங்க தான் ஒத்துக்கிட்ட மாதிரியா ஆகிடும். அதனால தங்களோட சர்வதேச இமேஜை காப்பாத்திக்க இந்த வெற்றி பல வருஷமா ஒரு ரகசியமாவே இருந்துச்சு. 50 வருஷத்துக்கும் மேல காசியோட சிதைவுகள் விசாகப்பட்டினம் கடற்கரையில அமைதியா உறங்கிட்டு இருந்துச்சு. அந்த ரகசிய போரோட ஒரே சாட்சியா. ஆனா கதை இதோட முடியல. பல வருஷத்துக்கு அப்புறம் வரலாறு ஒரு விசித்திரமான வட்டத்தை வரைஞ்சது. கொஞ்ச வருஷம் முன்னாடி இந்திய கடற்படை DSRVன்னு ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை வாங்கினாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இது கடலுக்கு அடியில போய் எல்லாத்தையும் படம் பிடிச்சிட்டு வர்ற ஒரு குட்டி நீர்மூழ்கி. அதோட முதல் வேலைகள்ல ஒன்னு 50 வருஷமா கடலுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு பழைய எதிரியோட கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இருந்துச்சு. அந்த DSRV
காசி மூழ்கி போன இடத்துக்கு போய் அதோட சிதைவுகளை கண்டுபிடிச்சு ரொம்ப தெளிவா படம் பிடிச்சது. ஆனா இந்த ஆய்வுல இருந்த ஆச்சரியமான விஷயம் காசிய பத்தினதில்ல, அது அந்த டிஎஸ்ஆர்விய பத்தினது. இதுதான் வரலாறு வரையக்கூடிய விசித்திரமான வட்டங்களை நமக்கு காட்டுது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 1971ல காசிங்கிற அந்த சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தானுக்கு கொடுத்த அதே அமெரிக்கா தான் பல வருஷம் கழிச்சு அதோட சிதைவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொடுத்துச்சு. இதுதான் வரலாற்றோட ஒரு விசித்திரமான முரண். காசியோவோட கதை நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இது நம்மள யோசிக்க வைக்குது. இதே மாதிரி கடலோட ஆழத்துல இன்னும் எத்தனை தந்திரங்கள், வெற்றிகள், முரண்கள் நிறைஞ்ச கதைகள் அமைதியா உறங்கிட்டு இருக்கு? அலைகளுக்கு அடியில இன்னும் என்னென்ன ரகசியங்கள் கண்டுபிடிக்கப்படாம காத்துட்டு இருக்கு?